சும்மா ஹலோ சொல்லுவோம், யாராச்சும் சரி. சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம். இப்போ நாங்கள் சும்மா சும்மா எல்லாம் பார்ப்போம். இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்லையா? இட்ஸ் பாட்காஸ்ட். இப்போ போட்காஸ்டாப்பா எனக்கு தெரியாது. எஸ், அண்ட் வில் பி டாக்கிங் அபவுட் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி கதைக்கலாம்ன்றது தான் என்னோட ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நார்மல் பீப்புளாக இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் கதைக்கிறது சரிப்பட்டு வராது. அவர் கதைக்கிறது ஓகேவா இருக்கும். அப்படி பேஷனா இருந்தீங்கன்னா அவங்க கதைக்கிறது ஓகேவா இருக்கும். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா பேஷண்டா இருந்தீங்கன்னா நான் சொல்றது ரிலேட்டிவ்லா இருக்கு. எந்த விதத்துல இப்ப நாங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நீங்க எடுத்துக்க தேவையில்லை. சும்மா நான் சொல்றது சரியா இருக்கலாம், நான் சொல்றேன் நான் கதைக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு லூசு மாதிரி இருக்கலாம், சைக்கோ மாதிரி. யார் அவன் சைக்கோ, திடீர்னு நல்லா பேசுறான், திடீர்னு வயலண்டா நடந்துக்கிறான், சைக்கோ மாதிரி இருக்கலாம். கிரியேட்டரா எடுத்துக்கீங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. ஓகே, டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. ஓகே, டிஸ்க்ளைமர். வீட்டில் நான் இருக்குதா, வீட்டில் ப்ரெக்னென்சி லேடிஸ் இருக்கணுமா, மற்ற சின்ன பிள்ளை இருக்கணுமா, இவ்வளோ பேரும் பார்த்துறாங்க. நாய் கட்டிட்டு இருந்த கயிறை கலட்டிட்டு ஓடிடுது. அதனால நாய். ஓகே, சோ இது முழுக்க முழுக்க நேற்று பார்த்த படத்தை மையமா வச்சுதான் நீ நேற்று என்ன படம் பார்த்த? நீ நைட் படம் பார்க்கல தானே? ஓகே, இது வராது. முழுக்க முழுக்க அதை மையப்படுத்தி தான் வருமே தவிர இது என்னுடைய பர்சனாலிட்டி இல்லை. ஸோ நான் இன்னைக்கு என்ன கதைக்கணும்னு யோசிச்சேன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 22 years old. இட்ஸ் ரியலி ஆக்வர்ட் ஏஜ். ஏன்னா நாங்கள் வந்து அடல்ட்ஸும் இல்லை, டீனேஜர்ஸும் இல்லை மாதிரி ஒரு ஏஜ். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல்யாணம்லாம் பண்ண தொடங்கிட்டாங்க. they are getting into relationship. பட் நான் குழந்தையே பெற்றுட்டாங்க. பட் ஐ எம் ஸ்டில் இன் லைக் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. குழந்தைய பெற்று டயப்பர் போட காசு இல்ல, அது வேற விஷயம். நான் வந்து இன்னுமே ஃப்ரெண்ட்ஷிப் சில்க்ல தான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லிட்டா ஃபீல் பண்ற ஏஜ்லயே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களோட டேக் ஆன் என்ன என்று கேட்கறது பத்தி தான் இந்த போட்காஸ்ட். ஓகே, ஸோ என்னட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு வீட்டில் வந்து சிப்ளிங்ஸ் இல்லை. பேசிக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறது, கதைக்கிறது, ஊர் சுத்துறது எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா வீட்டில் அம்மா மட்டும் தான். பட் ஆல்மோஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து அடுக்கிட்டு போகலாம். ஆனா ஒரு மாதிரி பாஸ்ட் 2 yearsல அடினா அடி, அந்த மாதிரி அடி வாங்கினான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து. நிமிரவே முடியல, நிமிர அடியா வாங்கினான். அதை பத்தி எல்லாம் அப்படியே போக போக நான் சொல்லுவேன். நீங்க என்ன கதை வச்சுக்கிறீங்க, நீ சொல்லு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் இருக்குதா, என்னத்துக்கு இருக்குன்றே தெரியாத மாதிரி ஒருத்தன் இருப்பாங்க. ஒருத்தன் என்னடாண்டா கேம் விளையாடிட்டு வீட்டுக்கே இருப்பான், பெறவே மாட்டான். ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் போட்டுட்டு கொஞ்ச நாள் வந்தான், பிறகு நான் ஜிம் ஆட போறேன்னு ஓடிட்டான். இன்னொரு தற்குறி கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. என்னடா கோலே எடுக்க மாட்டான், மெசேஜும் பார்க்க மாட்டான், உயிரோட இருக்கானா இல்லையாண்டே தெரியல. இன்னொரு செட் என்னடாண்டா இப்ப விளையாட கூப்பிட்டுருக்காங்க, இதை முடியலாம் பழிக்கிட்டு. ஓகே, ஆக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். கட்ட என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னா, வளமையா எல்லாருமே இப்ப கிளாஸ்ல படிச்சாலே ஓகே ஃப்ரெண்டு, ஓகே 2-3 நாள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோமா, 2-3 நாள் பழக்கம் இருக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கிளாஸ்ல படிச்சா கிளாஸ்மேட்ஸ், கூட வேலை செஞ்சா அது கழிப்பு. அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்கிறது வர்றவன் போறவன் ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஐம் பிளஸ்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபினான்ஷியலா, மென்டலா, பிசிக்கலா சப்போர்ட். பிசிக்கலானா அந்த பிசிக்கலா தோல் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் சொல்லுங்க, ஃப்ரெண்ட் பாய்ஸ் சொல்றேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லப்பா, ஃப்ரெண்ட் கேர்ள். அதுவும் மாத்தி. ஓகே, அப்ப ஃப்ரெண்ட் பாய்ஸோட வானவில் எல்லாம் தவிர்ப்போம். இல்ல அந்த மாதிரி என்ன சொல்ல வந்து நீ மறந்துட்டேன். சரி கட் மைக் வேலை செய்யுது.
ஸோ எனக்கு வந்து நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆமா நல்ல செட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒரு ஸ்கூல் ஃபேஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட இன்றைக்கு வரைக்கும் நான் கனெக்ட்ல இருக்கேன். எனக்கும் அப்படிதான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் இன்னும் டச்ல இருக்கேன். பட் ஐ மிஸ் தேம். எப்படி சொல்றது, ஸ்கூல்ல இருக்கிறது, அந்த ஸ்கூல்ல போய் இருந்து கதைக்கிற அந்த டாக்ஸ் இல்லை தானே. இப்போ வந்து எங்க ஜெஃப்னாலியா நிற்கிறியா, கொழும்புல நிற்கிறியா, அப்படிதான் பாதுன்னு இருக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி எந்த செம் போகுது, எக்ஸாம்ஸ் முடிஞ்சா ஃபுல்லாக வந்து யூனிவர்சிட்டி பேஸ்டாக தான் கதை போகும். ஸோ அந்த என்னன்னு சொல்றது, ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஃபன், ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் டைம்ல நாங்கள் கதைக்கிறது இருந்து, அந்த இன்டர்வல் பிரேக்ல சாப்பிடுறது, அதெல்லாம் நிறைய மிஸ் பண்றேன். நாங்க இந்தியாவில இருந்து சாப்பிடுறேன், அடுத்த வருஷத்தை பறிச்சு தான் தின்னும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதுவும் தான் நாங்களும் அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கூட்டமா சாப்பிடுறோம். நோ ஷேரிங்ப்பா, கைய விடுறது, கொத்த ஆள்றது, தின்றது, அவ்வளவுதான். நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லலை. நான் ஸ்கூல்ல தனியா தான் இருப்போம். போயிட்டு தனியா வந்து அந்த நாள்ல பார்த்துட்டு ஓகே அந்த நாள் பக்கத்துல இருக்காலும் அதை அவனோட கழிச்சுட்டு போறது. சம்டைம்ஸ் கார்மையும் இருப்பாள். அவளுக்குல நாங்கள் 2ஆம் ஆண்டு படிக்க குறைவான மார்க்ஸ் எடுக்கிறார்களுக்கு 12 மணிக்கு பிறகும் கிளாஸ் இருக்கு. 12 to அப்போ நிப்பாட்டிடுவாங்க. அப்போ நானும் கார்மையே நிற்போங்க. அது அவளுக்கு நான் இருக்கு, அது சத்தியமா. அப்போ நான் இது கேட்க கதைப்போம் சும்மா ஜாலியா. ஆனால் நான் வீட்டை போய் சொன்னேன், எனக்கு தெரியாது 12 மணிக்கு பிறகு நின்று படிக்கணும்னு சொன்னது. இப்போ நான் வீட்டை போய் அம்மாட்ட சொல்றேன், 12 மணிக்கு பிறகு அம்மா நின்று கொண்டு எழுதணுமா படிக்கணுமா அம்மா அப்படின்னு. அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு சரியா ஓகே 1 மணிக்கு முடியுமா அங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும் ஸ்கூல்ல நின்று படிக்கணும். அம்மா அப்பா யோசிச்சிருப்பான், என்ன ஒரு பிள்ளைய நான் வளர்த்துருக்கேன், எப்படி தங்க வளர்த்து சொன்ன மாதிரியே அவன் முழங்கி கொள்வான். நீ சீரியஸா அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல கூட்டு முறையா அந்த ஃப்ரெண்டுன்னா, நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு சொல்றது ஸ்கூல் டைம்ல டியூஷன்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட். நானோ என்ன ஒருத்தன் இருக்கான், சுருதி என்ன ஒருத்தன் இருக்கான், 6 to 11 அவங்க தான். நிதுசரன் ஒருத்தன் இருக்கான், அவன் இப்போ பிரான்ஸ் போயிட்டான். அதை பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலையே. உங்க வாழ்க்கையில ஒரு ஒன்றா இணைக்கிறவராரு அன்பு இவங்க 3 பேரையும் ஒன்றா இணைக்கிறது ராஜன் தான். சயின்ஸ் அகாடமி வாத்திக்கு ஒரு நன்றியை போடுங்க. எனக்கும் டியூஷன் பேஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கணும். பட் நான் 6 to 11 வந்து கன்சிஸ்டன்டா டியூஷன் போனதில்லை. இப்போ நீ சயின்ஸ் அகாடமி தான் ஃபுல்லா போனியா? நீ அவங்க போனீங்க? எனக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா. நாங்கள் வந்து விரும்பிய டியூஷனுக்கு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு கொஞ்ச நாள் போவோம், பிடிக்கலையா வாத்தியை மாத்திர மாதிரி டியூஷனையே மாற்றிடுவேன். நான் அப்படி போனது குறைய. நான் வந்து ஐ திங்க் கிரேட் 10-11ல சாமி ரூபன் சார் அப்படி அந்த ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொருத்திட்டு அந்த கொஞ்சம் பொஷா அப்படி வாழ்ந்துட்டு இருந்தது. டியூஷன் போல ஏன்னா என்ன ஏத்திர காக்கல, அம்மா வேலைக்கு போயிடுவான், அப்படியே ஸ்கூல்ல பஸ்ல இறங்கி வந்து வீட்டுக்கு மட்டுமே ஏத்திர காக்கல. அதுக்கு நீ இருபால இருந்து நீ போவியா டவுனுக்கு? டவுன்ல இருந்து நான் போனேன் அங்க என்னமோ. சோ அதை விட எனக்கும் போக பஞ்சியா இருந்திருக்கு. நான் அப்ப நான் நல்ல பிள்ளை வீட்டுல இருந்து படிக்கிறேன்ட்டு வீட்டுல இருந்து படிச்சு கொலசி பாஸ் பண்ணிட்டீங்க. நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அன்பொலி போனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்னாலே அன்பொலி போகாம ஸ்காலர்ஷிப் படிச்ச ஒரே மிஸ் பண்ணிட்டேன். அன்பொலி போயிருக்கணும். 2 பேர் நான் சொல்றேன். அன்பொலி சார் வருவேன், பாவம் மனுஷன். வந்தா ஒரு ரேடியோ குட்டி கொண்டு வந்து வச்சுட்டு, ரேடியோ ஒரு குட்டி ரேடியோ கொண்டு வந்துட்டு பாட்டு ஏதாவது போடுவேன். ஆட போறீங்கன்னு வைப்பேன். நான் போறதே படிக்கிறதுக்கு இல்லை தானே, போயிட்டு ஆடுறது, மைக்கு தெரியாது பாடுங்கடான்னு பாடுறது, ஏதாவது பிசிக்ஸ் சம்பந்தமாக கேள்வி வரும், சின்ன 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 5ஆம் ஆண்டுல தள்ளுறது உந்துற விஷயம் இந்த அப்படியெல்லாம் படிச்சேன். 3 இது இருக்குல்லடி. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அந்த என்னது எத்தனம் சுழலிடம், அந்த முதலாம் சுழல், அதுக்கு கனவையத்தான் விட்டது. கதவை தள்ளுடா, இங்க வச்சு தள்ளு அங்க வச்சு தள்ளு, எது கஷ்டமா இருக்கு அப்படி. மற்றது டியூஷன் முடிய ஒரு மேட்ச் கேள்வி ஒன்று தருவேன், அதை செஞ்சு காட்டிட்டு தான் போகலாம். அது நான் கடைசியில் நானும் அவரும் தான் இருக்கிறேன்.
அவரே எழும்பி போடா ராசா அப்பா வந்துட்டாருன்ட்டு விட்டா தான் உண்டு. அது மட்டும் இருந்து உக்கிட்டு தான் போகுது. உருட்டு நீ உருட்டு. அப்ப அன்பொழி ஒரு லைட்டா எனக்கு குட்டி வீடு மாதிரி. லோயல் அதனாலதான் அவர் அப்படி பேசுறேன். அன்பொழி விட்டு கொடுத்தாங்க. அன்புல படிச்ச எல்லாரும் வந்து லைக் பண்ணி விடுங்க வீடியோக்கு. அன்புலன்ஸ் இருக்காங்க. அன்பொழியில மட்டும் இல்லைங்க, சயின்ஸ் அகாடமில படிச்சவங்க லைக் பண்ணுங்க. நான் யாரும் ஏதாச்சும் சொல்லுவேன். வேம்படில படிச்ச எல்லாரும் லைக் படிச்சவங்க ஓகே கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, நாங்க திருப்பி கமிங் பேக் டு டாபிக். நாங்க வந்து எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிச்சிட்டோம். ஸோ அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நான் ஒரு சைக்காலஜி அண்டர் கிராஜுவேட். நான் வந்து இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப வந்து அப்பப்போ சைக்காலஜிக்கல் தியரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறேன். எல்லாம் பைத்தியம். ஏஜென்ட் கோபிகா அண்டர் கிராஜ் சைக்காலஜி. ஓகே, இல்ல முக்கியமா பாக்குற எல்லாம் பைத்தியம். இதுல ஓண்டுல என்ன தீசிஸ் எடுக்கலாம், இது இதுக்கு தேரும், அது அதுக்கு தேரும், ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. கவனமா இருக்கு. இல்ல நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அப்படிதான் சொல்லுவேன், உருட்டுவாங்க, நம்பாதீங்க. ஓகே, அப்போ வந்து நாங்க படிக்கும்போது எங்க லெக்சரர் வந்து சொன்னவர், நாங்க ஒரு நபரால அவைக்கு க்ளோஸ் பீப்புள் அண்டு அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராம இருக்கலாம், க்ளோஸ் பீப்புள் அண்டு ஆக்சுவலா ஒரு 150 ஆக்களை தான் வச்சிருக்கேமா. ஒரு 150 பேர் நேம்ஸ், அது மாதிரி அவைய பத்தின க்ளோஸ் ஆன டீட்டெயில்ஸ் தான் ஞாபகம் வச்சிருக்கோமா மெமரி. அந்த 150 பேரும் மாறிட்டு இருப்பினமோ மாறாம இருப்பினமான்னு தெரியுது. நான் அந்த டவுட்டை சேர்த்து கேட்காமலே விட்டுட்டேன். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இந்த கண்டெக்ட் லிஸ்ட்லயே நிறைய. ஓகே, அவன் சொன்ன மாதிரி கண்டெக்ட்ல இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்ல ஃபிளெக்ஸ் இல்ல, கண்டெக்ட்ல இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்ல. நானும் அவன அள வேண்டி வந்து ஃபிளெக்ஸ் நோ ஃபிளெக்ஸ் 49 கான்டாக்ட் நோ ஃபிளெக்ஸ் இல்ல. எனக்கு வந்து நான் ஒரு ஒகேஷன்ல மீட் பண்ணிருப்பேன், கனெக்ட் ஆயிருப்போம், ஸோ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம். ஆனா வந்து அதுக்கு நம்பரை தாங்க. ஸோ வந்து ஓகே, எங்க கண்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்ல. இப்போ ஜென்ரலாவே ஐ டூ மேக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். யுனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டோம். எனக்கு யூனியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். யூனியில வந்து எனக்கு என்ன இப்படிதான் சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க நடந்து போயிட்டு இருப்போம், நான் யாரையாச்சும் காணுவேன், நிப்பேன், எனக்கு கதைப்பேன், என்னோட ஒரு 3 பேர் சுத்தி திரிங்க, 3 பேரும் நின்றுட்டு இவளுக்கு இதுதான் வேலை என்று போறது. திருப்பி அடுத்த சந்தில ஒரு ஆளை சோஷியல் என்சியட்டியே பத்தி ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவோம். அப்படி அவ்வளவு சீன்லாம் இல்ல, லைட்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது கூட. பட் நான் அப்படியே ஆப்போசிட். யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க அப்படி இவன் வந்து ஸ்ட்ரேஞ்சரோட நான் கரெக்டா நல்லா என்ன தோணுதோ கதைப்பேன். என்ன தோணுதான் கதைப்பேன். ஸ்ட்ரேஞ்சரா ஓகே, என்ன தோணுதோ கதைச்சிடுவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மக்களே கவனம், முதல் தரம் பாக்குறேன்னா கவனம், என்ன வேணா கேட்டுருவான், கவனம். தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் தெரிஞ்சாக்கள்னா ஓகே, இப்படி கேஷுவலா கழிச்சிட்டு இருப்பேன். நல்ல க்ளோஸா ரொம்ப பிடிச்சாக்கள்னா யாரா நீ ஜிப்ட் மவுத் வந்து ஜிப்ட் அது வராது. கதைக்கோணும்னு இன்டென்ஷன் இல்லை, அது வராது, கதைக்க வராது. பதிவு பண்ணிட்டார். இனிமே உங்களோட கதைக்கலண்டா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் உனக்கு க்ளோஸ். யாரா நீ மாற மாதிரி இருக்கு, தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஒரு பக்கம் கறிட்டு. ஸோ ஓகே, அது வந்து அவனோட கதை. எஸ், இவன் வந்து கொஞ்சம் கதைப்பான், கதைப்பேன், பார்த்தும் பார்க்காம சிலது போவேன், பார்த்தும் பார்க்காம போயிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைச்சுக்காங்க. வேற எதுவும் பிரச்சனையா இருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ். கொஞ்ச காலம் பயபுல ஸ்ட்ரெஸ்ல தெரியுது. ஏண்டா ஸ்லிட் அப்படி வாட்டி வதக்கி அடிக்கணும். ப்ளீஸ் அதை ஞாபகப்படுத்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது இன்னொரு எபிசோடா வரும். ஸ்லிட் வருவல் சொல்லி தனியா ஒரு எபிசோட் போடுறோம். புலம்புறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ வந்து நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் சொல்ற மாதிரி எனக்கும் இப்போ யோசிச்சு பார்த்தா எஸ், எனக்கு வந்து ஒரு சர்க்கிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் 2-3 சர்க்கிளா வச்சிருக்கேன். அவையோட பேசிட்டு இருக்கும்போது அங்கேடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன அப்படியே கோலமே வந்துரு. அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன், அவங்களோட தான். நானும் பார்த்தேங்க. வீட்டுல ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கு. இந்த செட்டா இந்த ரூம், அந்த செட்டா அந்த ரூம். இல்ல ரூம்ல ஒவ்வொரு வால். இந்த வால் வந்து இந்த 3 பீப்புளுக்கு. சும்மா சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட் இந்த சர்க்கிள்ஸ்ல நேம் ஒன்று சொன்னீங்கன்னா. பட் எல்லா சர்க்கிளையும் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா,
ஸ்கோர் பண்றேன். ஸ்கோர் இல்ல நான் வந்து இப்ப இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட பேரை சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் குரூப் அடி வாங்க நான் ரெடி இல்ல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. ஆர்டர்ல சொல்லி இன்னும் But நான் தான் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கேன் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்கிறவங்க பேரை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு சாணிய முழுவான ஒண்ணுஞ்சு. அதுக்கு பிறகு மிதுலக்ஷன், மாதவன், அவன் எல்லாருக்கும் கொடுத்துறேன். எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வந்து காங்கிரேட்ஸ். அவன் ஒரு இது அவனுக்கு நான் கமெண்ட்லாம் பண்ணணுமா அவங்க அப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சார் ஒரு கேன. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. அட்டென்ஷன். சரி நாங்க வந்து கிரிட்டிசிசம்ஸ்க்கு வந்து அடிச்சு நவத்தி விடுங்க. அதான் கிரிட்டிசிசத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு தனி வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. எங்களுக்கு கண்டென்ட் இல்ல பேசிக்கா. நீங்க என்ன அப்படி போட்டாலும் சொல்லப்படாது. சொல்லக்கூடாது. ஓகே. தும்மதே கண்டென்ட் ஆகுவோம். ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்காங்க ஜெஃப்னால ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. அது வந்து ஸ்கூலில் மேக் பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், டியூஷன் பேஸ்டாக இருக்கும். அதோட நான் கைட்ஸில் இருக்கிறேன். கைட்ஸ்ன்றது வந்து ஸ்கவுட்ஸில் அது ஒரு பாய்ஸ்னு ஸ்கவுட்ஸ்னா அதில் கேர்ள் வெர்ஷன் வந்து கேர்ள் கைட்ஸ். அதில் ஊறிப்பட்ட சனம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அதில் வந்து ஒரு ஆள் ஃப்ரெண்ட் பிடிச்சி அவள் வந்து இப்போ சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஷவுட் அவுட் டு ஹர். அவளுக்கு வந்து என்னோட பேர் தான், அதனால வந்து சொல்லிக்கொள்ளலாம். மற்றபடி மிச்சம் எல்லாரும் வந்து நான் அவங்களுக்கு பிரைவசி கொடுக்கறதா கருதி அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணல. பட் எல்லாரும் என்னுடைய இதயத்துல வசிச்சு கொண்டிருக்கீங்க. பேர் சொல்ல மறந்தாலும் எல்லோர் மீதும் பாசம் உண்டு. அந்த பாட்டுலாம் போட்டு விட்டுருவோம். I started as a young boy, right from CBE, you know it's me. The path, don't worry, baby, it's G-Wet and Audi. We started with 0 fans and now we got an army.